ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அம்மா அப்பா உறவுங்கிறது குழந்தைகளோட முதல் உலகம். அதாவது முதலில் அவங்க பார்த்து பழகின ஒரு உறவு. அம்மா அப்பா எப்படி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க, எவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்னு அவங்க வளரும்போது பார்த்து உணர்ந்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க சரியா இல்லைனா அதை பார்த்து வளரும் குழந்தையின் எதிர்காலம் ஏன்னாகும்? நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 6 பார்க்க போகிற கேஸ் மான்ஸ்டர்ஸ் ஹன்ட்ஸ் ஃபார் இன்னசென்ஸ். ஏப்ரல் 1980 எம்பத்தோ, ஈக்வெடார். கர்வினா போவேடாங்கிற பெண்மணி அவங்களோட பொண்ணு மேரியோட மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஒருத்தன் மேரி கிட்ட சந்தேகமான முறையில் நெருங்கிறத பார்த்த கர்வினா வேகமாக சத்தம் போட்டு சுற்றி உள்ளவங்களை அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த லோக்கல்ஸ் அவனை சரமாரியாக தாக்கி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சும்மா தன்னோட பொண்ணு நெருங்கி வந்த ஒருத்தனை போலீஸில் பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு கர்வினா ஏன் நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அதற்கு காரணம், எக்வெடோரில் அப்போதைக்கு 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ நான் சொன்ன சம்பவத்திற்கு முன்னாடி எக்வெடோரில் வந்த ஒரு வெள்ளத்தில் மணல்கள் இலகி அதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருந்த சில இறந்த உடல்கள் போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இறந்த உடல்கள் யாருன்னு விசாரிக்கும் பொழுது மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட குழந்தைகள்னு தெரிய வருது. ஸோ காணாமல் போன பொண்ணுங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்காதனால போலீஸ் அது வரைக்குமே இதை ஆர்கன்ஸ்க்காக நடக்கிற ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸாக தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போது இயற்கையின் சீற்றத்தினால் வெளிவந்த அந்த இறந்த உடல்களின் மூலமாக இது சாதாரண கடத்தல் வழக்கு மட்டும் இல்லை, வேற ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு போலீஸ் மட்டும் இல்லை மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடத்தல் வழக்கிற்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட் ஆனவன் போலீஸோட இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. வேறு வழி இல்லாமல் அவனை செல்லில் வச்ச போலீஸ் மஃப்டியில் ஒரு செல்மேட் மாதிரி பாஸ்டர் கொடோவாங்கிற போலீஸ் கேப்டனை அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்குமே போலீஸ்கிட்ட எதுவும் பேசாத அவன் புதுசாக வந்த செல்மேட் கிட்ட ரொம்பவே பெருமையாக, இது வரைக்கும் நான் ஈக்வெடோரில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பேருள்ள ஒரு 10 மற்றும் கொலம்பியாவில் இன்னும் நிறையன்னு தனக்கு தானே புகழாரம் சூட்டிக்கிட்டவனை அப்போவே போலீஸ் அவங்களோட தரமான விசாரணை முறைக்கு கீழே கொண்டு வராங்க. அப்போது அவன் கான்ஃபஸ் பண்ணது இதுதான். பெட்ரோ அலோன்சோ லோபெஸ் 8 அக்டோபர் 1948 கொலம்பியாவில் பெனில்டா லோபெஸ் டி கஸ்தானிடாவின் 13 குழந்தைகளில் 7வது குழந்தையாக பிறக்கிறான். பெட்ரோவின் அம்மா ஒரு லாண்ட்ரி ஒர்க்கர். பட் அவனை பொறுத்த வரைக்கும் தன்னோட அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட். சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டத்திலும் வயலன்ஸிலும் தான் அம்மாவோட தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் வளர ஆரம்பிக்கிறான் பெட்ரோ. காரணம், பெட்ரோவின் அப்பா மெக்டாடோ ரேயஸ் அவன் பிறக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்கார். பெட்ரோவின் 8வது வயதில் தன்னோட சொந்த சிஸ்டர் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதை அவன் அம்மா பார்த்துட்டதால வீட்டை விட்டு ஓடி போனவன் ஸ்ட்ரீட்ஸில் சுற்ற ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே இருந்த சில பேரால் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு தன்னோட பாதுகாப்புக்காக ஒரு ஸ்ட்ரீட் கேங்கில் சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறான். பெட்ரோவின் 12வது வயதில் ஒரு அமெரிக்கன் இமிக்ரண்ட் ஃபேமிலியால் தத்தெடுக்கப்படுறான். அவங்க பெட்ரோவை ஸ்கூலில் சேர்த்து படிக்கவும் வைக்கிறாங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு டீச்சர் அவனை செக்ஷுவலி அசால்ட் பண்ணதால் அங்கே இருந்தும் ஓடி போகிறான். அதற்கு பிறகு 1969 பெட்ரோ ஒரு திருட்டு குற்றத்திற்காக 7 வருடங்கள் சிறையில் அடைக்கப்படுறான். அப்போது அதே சிறையில் இருந்த 3 குற்றவாளிகளால் பெட்ரோ பலவந்தப்படுத்தப்படுறான். அந்த கோவத்தில் அந்த 3 பேரையும் சிறையிலேயே கொலையும் செய்திருக்கான். இதனால் அவனோட சிறை தண்டனை இன்னும் 2 வருடங்களுக்கு நீடிக்குது. 1978 சிறையிலிருந்து விடுதலையான பெட்ரோ கொலம்பியாவில் இருந்து பேருக்கு வரான். அப்போதான் பேருல நிறைய குழந்தைகளை கடத்தி கொலை செய்ததா ஒத்துக்கிறான். அப்படி ஒரு முறை பேருல 9 வயதான ஒரு ட்ரைபல் குழந்தைய கடத்த முயற்சி பண்ணும்போது அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவங்களும் அவனை அடித்து தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி மண்ணில் புதைச்சி வைக்கிறாங்க. அதாவது பழங்காலங்களில் இப்படி ஒரு தண்டனை முறை இருந்தது. ரொம்ப மோசமான குற்றம் செய்த குற்றவாளியை இப்படி தலையை வெளியே தெரிகிற மாதிரி
மண்ணில் புதைச்சிட்டு அவங்க தலையில் தேனை ஊற்றி விடுவாங்க. அப்போது அந்த தேன் இனிப்பிற்கு வர எறும்புகளும் பூச்சிகளும் தேனோடு சேர்த்து அவங்களையும் கடிக்க ஆரம்பிக்கும். அதாவது உயிரோடு இருக்கும்போதே அவங்கள சாப்பிட ஆரம்பிக்கும். இது ஒரு வகையான ஸ்லோ டெத். துடிச்சு வலியை பொறுக்க முடியாமல் வாழும்போதே நரகத்தை பார்க்குற மாதிரியான தண்டனை. அப்படி மண்ணில் புதைக்கப்பட்ட பெட்ரோ மரண பயத்தோடு இருக்கும்போது அந்த வழியாக வந்த அமெரிக்கன் மிஷினரியை சேர்ந்தவங்க அந்த ட்ரைபல் மக்கள் கிட்ட பேசி பெட்ரோவை அவங்க போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லி கூட்டிகிட்டு போய் கொலம்பியன் பார்டரில் இறக்கி விடுறாங்க. பேருல இருந்து தப்பிச்ச பெட்ரோ அவனோட வேட்டையை எக்வடோரில் தொடர ஆரம்பிக்கிறான். என்னதான் போலீஸ்க்கு தொடர்ந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் கடத்தப்பட்ட குழந்தைகள் பற்றின எந்த தகவலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பெட்ரோ கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி கொலை செய்ததா சொல்கிறான். எப்படி சந்தேகமே இல்லாமல் இத்தனை குழந்தைகளை கடத்த முடிஞ்சதுன்னு போலீஸ் அவனை மேலும் விசாரிக்கும் போது அப்போது அவன் இதுக்கு யூஸ் பண்ண ட்ரிக்கை கான்ஃபஸ் பண்ணுறான். அதாவது அவன் டார்கெட் பண்ணுற குழந்தைகிட்ட போய் ஒரு ட்ரிங்கட் அப்படின்னா ஷைனியாக இருக்கிற சின்ன ஆர்னமெண்ட்டை காட்டி, உனக்கு இது வேணும்னா என் பின்னாடியே வா, என் வீட்டில் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டுவான். அதை பார்த்து அட்ராக்ட் ஆன குழந்தையோ இவனை ஃபாலோ பண்ணி அவனோட இடத்துக்கு போவாங்க. இப்படி பண்ணுறதால பப்ளிக்கோட பார்வை இவன் மேலே சந்தேகமாக பட வாய்ப்புகள் இல்லை. குழந்தையோ தன்னோட சுய விருப்பத்தோடு வரதால அவங்களோட போராட வேண்டியதும் இல்லை. இப்படி அவனை நம்பி வர குழந்தைய மனசாட்சி இல்லாமல் சீரழித்து அவன் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொலை செய்வான். இறந்த அந்த குழந்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான். அதோடு நிறுத்தாமல் அவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் புதைச்சி வச்ச இறந்த உடல்களை தோண்டி எடுத்து டீ பார்ட்டிஸும் கொண்டாடுவான்னு சொல்கிறான். இந்த கொலைகளுக்கான மோட்டிவ் என்னன்னு கேட்டபோது பெட்ரோ தன்னோட 8 வயசில் அவனோட இன்னசென்ஸை இழந்ததால் பார்க்க இன்னசென்ட்டாக தெரிகிற குழந்தைகளை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறதா சொல்லியிருக்கான். போலீஸ் கிட்ட இறந்த உடல்களை புதைச்ச இடத்தை பெட்ரோ அடையாளம் காட்டுறான். அங்கே இருந்து சுமார் 53 குழந்தைகளின் இறந்த உடல்கள் போலீசாரால் தோண்டி எடுக்கப்படுது. 1980 பெட்ரோ கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்னு நினைச்சா அது தப்பு. காரணம், அவனுக்கு எக்வடோரில் இருந்த அதிகபட்ச தண்டனையான 16 வருட சிறை தண்டனை மட்டுமே வழங்கினாங்க. அதாவது 300க்கும் மேற்பட்ட அப்பாவி குழந்தைகளோட உயிரை பறிச்ச இவனுக்கு வரும் சிறை தண்டனை மட்டும்தான். காரணம், எக்வடோரில் மரண தண்டனை கிடையாது. குயிட்டோவில் இருக்கிற கார்சியா மொரினோ பிரிசனில் பெட்ரோ சிறை வைக்கப்படுறான். ஆனால் நன்னடத்தை காரணமாக தண்டனை காலம் முடிய 2 வருடங்கள் இருக்கும்போது ரிலீஸ் செய்யப்படுறான் இந்த கயவன். அவன் ரிலீஸ் பண்ணப்பட்டதும் வானத்தை பார்த்து கடவுளுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது தான் நிஜமாவே இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரான்னு நினைக்க தோணுது. 31 ஆகஸ்ட் 1994 விடுதலையான பெட்ரோவை எக்வடோ அரசாங்கம் இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருந்த அவனை சொந்த நாடான கொலம்பியாவிற்கு திரும்ப அனுப்புது. அப்படி கொலம்பியா வந்து சேர்ந்த பெட்ரோவை உடனடியாக கொலம்பியா அத்தாரிட்டிஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட பெட்ரோ மனநிலை சரியில்லாதவன்னு செய்த குற்றத்திற்கு வழக்கு தொடுக்க முடியாமல் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்க்குறாங்க. 1998 லோபேஸை $70 கண்டிஷன் பெயிலில் கொலம்பியா அரசாங்கம் விடுதலை செய்து அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட பெட்ரோ அதற்கு பிறகு அப்ஸ்கான் ஆகிறான். பெட்ரோவை கடைசியாக 1999 செப்டம்பரில் நேஷ்னல் சிவில் ரெஜிஸ்ட்ரியில் அவனோட சிட்டிசன்ஷிப் கார்டை ரினியூ பண்ண வந்தப்போ பார்த்த தகவல் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. 2002 கொலம்பியன் நேஷனல் போலீஸ் மற்றும் இன்டர்பால் பெட்ரோ மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. காரணம், அப்போ கொலம்பியாவில் பெட்ரோவின் சிக்னேச்சர் பேட்டர்னில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒருவேளை இதற்கும் அவன்தான் காரணமாக இருப்பானோன்னு போலீஸ் பெட்ரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸால் பெட்ரோவை ட்ரேஸ் பண்ணவே முடியலை. வேறு வழி இல்லாமல் 2005 அந்த வாரண்ட்டை டீஆக்டிவேட்டும் பண்ணுறாங்க. பெட்ரோக்கு இப்போது 2025 76 வயது இருக்கும். அவன் இறந்துட்டானா இல்லை இன்னும் உயிரோடு இருக்கானான்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை உயிரோடு இருந்தால் அந்த சீரியல் கில்லர் நமக்கு மத்தியில் தான் ரொம்ப நல்லவன் மாதிரி நிச்சயம் வாழ்ந்துட்டு இருப்பான். பெட்ரோ அலன்சோ லோபெஸ் ப்ரூட்டலான ஒரு சீரியல் கில்லராக மாறினதுக்கு காரணம் அவனோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸாக இருக்கலாம். காரணம், பெட்ரோவின் சைல்ட்ஹுட் முழுக்க அவன் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். அது அவனோட மென்டல் ஹெல்த்தை அளவுக்கு அதிகமாக பாதித்ததால் வந்த விளைவு தான் அநியாயமாக பறிப்போன 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் உயிர். ஆனால் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் அவனுக்கு கிடைச்ச தண்டனை நிச்சயம் ஏற்புடையதா இல்லை. ஸோ பேரண்ட்ஸ்,
நம்ம குழந்தைகளுக்கு வேண்டியதை நம்மோட அன்பும் அரவணைப்பும் தான். அவங்க கஷ்டப்படும் வேலையில் தோள் தாங்கி நிற்கிற அம்மா அப்பாவின் உறவு தான் இனி வரப்போகிற காலங்களில் அவங்க மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சு போகும். எப்போதும் வேலையில் பிஸியாக இருக்கீங்களா? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது உங்கள் பசங்களோட சின்ன குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க தடமாறி போகாமல் இருக்க இப்போவே நல்ல விஷயங்களை அவங்க மனசில் விதைங்க. ஒருவேளை பெட்ரோவின் அம்மா இன்னும் கேர் எடுத்து அவனை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் நிச்சயம் ஒரு சீரியல் கில்லராக உருவாகியிருக்க மாட்டான். குழந்தைகள் வளரும் பருவத்தில் அவங்கள மோல்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். காரணம் 5இல் வளையாதது 50இலும் வளையாது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.